வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூர்யாவோட டிராயிங் வந்து நான் இப்போ ஷேடிங் பண்ணியிருக்கேன். அதான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுக்கு முந்தின என்னோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நான் வந்து சூர்யா வந்து அவுட்லைன் நான் எப்படி போட்டிருக்கேன்றதை நான் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருந்திருப்பேன். இப்போ அதே சூர்யாவை நான் வந்து எப்படி ஷேடிங் பண்ணேன்னு பார்க்க போகிறோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஷேடிங் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஸ்கெட்ச் பண்ணது வந்து இதுக்கு முந்தின வீடியோவில் போட்டுருவேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தீங்கன்னா எப்படிலாம் நான் வந்து டிராயிங் பண்ணுறேன், எப்படிலாம் அவுட்லைன் பண்ணணும், எப்படிலாம் ஷேடிங் பண்ணணும், எப்படிலாம் மொபைல் பார்த்து வரையணும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இதில் என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னா A4 பேப்பர், HP பென்சில், 6B 8B சார்கோல் பென்சில்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு இதுக்கு நான் அவுட்லைன் வந்து டிராயிங் வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், அதில் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து 6B அதாவது சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி இப்போ வந்து நான் அவுட்லைன் அதான் மேலே கொடுக்குறேன். இது ஃபுல் ஹெச்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும், இல்லைனா தெளிவாக தெரியாது. அது ஆல்ரெடி நான் ஸ்கெட்சு லைட்டாக போட்டிருக்க ஸ்கெட்சு வந்து நான் எப்படி வரைஞ்சேன்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இது வந்து நான் சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி நான் இப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு வரைஞ்சதுக்கு மேலேயே நான் அவுட்லைன் கொஞ்சம் டார்க்காக நான் கொடுக்குறேன். அதாவது டார்க்காக நம்ம அவுட்லைன் கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து பிக்சர் வந்து தெளிவாக தெரியும். இது வந்து சார்கோல் பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஐப்ரோ வந்து ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது சார்கோல் பென்சில் வச்சு அந்த ஐப்ரோ இது டார்க் ஏற்றுறேன். அதாவது எப்படி நான் டார்க் ஏற்றுறேன்னா, அந்த இமேஜ் நீங்கள் வச்சுருக்க அதாவது மாடல் இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கே டார்க்காக வந்துருக்குது, எங்கே லைட்டாக வந்துருக்குன்ட்டு. இந்த லெஃப்ட் சைட் நான் வச்சுருக்க இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு டார்க் இருக்குதுன்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து சார்கோல் பென்சிலில் டார்க் ஏற்றுறேன். நீங்கள் சாதாரண HP பென்சிலில் டார்க் ஏற்றுனீங்கன்னா இந்தளவுக்கு டார்க் வராது. அதே மாதிரி லைட்டாக போயிடும், நல்லா இருக்காது. நமக்கு வந்து டார்க் எப்படி ஏற்றுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு பிக்சர் வந்து அப்படியே ரிலீஃப் ஆகி கிடைக்கும். அதனால் அது இந்த மாதிரி இப்போ பண்ணுறேன். இப்போ வந்து நான் வந்து ரைட் சைடில் நான் வந்து இப்போ ஐப்ரோ வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இது நான் கொஞ்சம் வந்து டார்க்காக தான் பண்ணுறேன். அதாவது ஆல்ரெடி நான் ஸ்கெட்ச் பண்ணிட்டனால மேலே வந்து டார்க் ஏற்றுறேன். இப்போ ஸ்கெட்சிங் வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது வந்து நான் இப்போ ஃபுல் டார்க் ஏற்றுறேன். அதாவது சார்க் வச்சு தான் டார்க் ஏற்றுறேன். இது வந்து நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். அதாவது கொஞ்சம் நான் ரொம்ப நேரம் வரைஞ்சது 1 மணி நேரம் நான் ஷேடிங் ஒரு 40 நிமிஷம் கிட்ட நான் போட்டிருந்தேன். அதனால் ஷேடிங் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆக்கி போட்டிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் நான் பண்ண ரியல் டைமில் கொஞ்சம் வந்து ஸ்பீடு தான் பண்ணியிருக்கிறேன். நான் தெளிவாக தெரியணுன்றனால நான் வந்து ஸ்பீடாக ஆக்கியிருக்கேன். கீழே ஐப்ரோவுக்கு கீழே வந்து அந்த கண் வெளியில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நோஸ் கிட்ட நான் வந்து போடுறேன். அதான் நோஸ் கிட்ட அங்கங்கே தான் டார்க்காக வரும். இப்போ நான் வந்து மூக்கு கிட்டே ஷேட் கொடுக்குறேன். மூக்கு கிட்டே நம்ம கொடுக்கும்போது லைட்டாக நீங்கள் ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன். ஆனால் அது ஷேடில் நல்லா ஷேட் பண்ணும்போது அதை ரிலீஃப் பண்ணி காட்டணும். அதனால் நான் லைட்டாக எங்கெங்கெல்லாம் டார்க் ஏற்றணுமோ அங்கனக்குள்ளே மட்டும் நான் சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி டார்க் ஏற்றிக்கிறேன். இப்போ நான் வந்து மீசை கிட்டே போட்டிருக்கேன். அதான் மீசை கிட்டே போடும்போது நம்ம வந்து கண்ணா பின்னான்னு போட்டக்கூடாது. மீசை எந்த வாக்கில் வந்து எப்படி திருப்பி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடணும். இது நான் சார்கோல் பென்சில் வச்சுட்டு லைட்டாக நான் வந்து போடுறேன். அதான் மீசிக்கிட்ட 2 ஸ்ட்ரோக்காக கொடுக்கணும், லைட்டாக ஒன்று டார்க்காக ஒன்றுன்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு லைட்டாக நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக நான் கொஞ்சம் கொடுவாக போட்டு நான் வந்து மீசைக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். அது நான் சார்கோல் பென்சிலில் லைட்டாக கொடுக்குறேன். இப்போ வாயோட அந்த நடுவு மட்டும் நல்லா டார்க்காக இருக்குன்றனால நான் டார்க்காக கொடுக்குறேன். அப்போ தான் நம்மளுக்கு வாய் வந்து லிப்பு மவுத் மாதிரி தெரியும். அதனால் நான் அங்கனுக்குள்ளே டார்க்காக கொடுக்குறேன். கீழே தாடிக்கு நான் வந்து லைட்டாக நான் ஸ்கெட்ச் பண்ணி அதான் அதுக்குள்ளேயே டார்க் கொடுக்குறேன். லைட்டாக தான் நான் வந்து டார்க் கொடுத்துக்கிறேன் ஒவ்வொரு இடத்துக்குமே. ஏன்னா முடியை பொறுத்தவரையும் 2-3 வாட்டி ஸ்ட்ரோக் நம்ம அடுத்த டார்க் ஏற்றணுன்றனால நான் இப்படியே கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து நான் தாடிக்கிட்ட நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். அதாவது எங்கே எப்படி வளைஞ்சிருக்குதோ அதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக ஸ்கெட்ச் பண்ணியிருக்கிறேன். அதாவது கொஞ்சம் டார்க்காக நம்ம ஏற்றிட்டு அதுக்கப்புறம் அதில் ஷேட் பண்ண இன்னும் கிளியராக வரும். நம்ம வந்து சார்கோல் பென்சில் நான் யூஸ் பண்ணுறதுனால டார்க்காக இப்போ வருது. நிறைய பேர் வந்து HP பென்சில்லையே எல்லாம் டார்க் ஏற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் வரைகிறனால அந்தளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது. இது வந்து 2-3 பென்சில் நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து நம்ம ட்ராயிங் வந்து நல்லா கிளியராக சூப்பராக தெரியும். இப்போ நான் வந்து சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி நான் டார்க் ஏற்றுறேன். பக்கத்தில் நான் ஃபோன் வச்சு பண்ணுறேன். இந்த இதில் நீங்கள் வந்து ஜெராக்ஸ் கூட வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நான் வந்து பாக்ஸ் போட்டு பண்ணும்போது நாங்கள் ஜெராக்ஸ் எடுத்து தான் காமிச்சிருப்பேன். ஜெராக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஜெராக்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் பார்த்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். மொபைல் அந்த கிரிட் ஆப் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அவுட்லைன் போட்டுக்கலாம் ஈஸியாக. அதுக்கு வீடியோ வந்து நான் இதுக்கு முந்தின இதில் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் போய் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ தாடிக்கிட்ட வந்து இது பண்ணி முடிக்கிறேன். அதான் நான் ஸ்பீடப் பண்ணி தான் போட்டிருக்கிறேன். அதனால் கொஞ்சம் அது ஸ்பீடாக தான் தெரியும். இது வந்து ரொம்ப நேரம் நான் உட்காந்து மெல்லமாக பண்ணனால நான் வந்து ஸ்பீடப் ஆக்கி பண்ணியிருக்கேன்.
இப்போ வந்து நான் வந்து 6B பென்சில் யூஸ் பண்ணி நான் ஷேட் பண்ணுறேன். அதாவது ஷேட் பண்ணுறது எங்கெங்கெல்லாம் டார்க்காக இருக்குதோ அங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது ஐப்ரோ கிட்டலாம் அந்த கீழே கிட்டலாம் ரொம்ப டார்க்காக இருக்கும், அதனால நல்லா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது 6B பென்சில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 6B பென்சில் வந்து ஷேடிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். அதாவது டார்க்கான ஏரியாவில் ஷேடிங் பண்ணுறதுக்கு நான் 6B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். எங்கெங்கெல்லாம் டார்க்காக வருதோ, அதாவது அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெங்கெல்லாம் டார்க்காக வருதோ அங்கெங்கெல்லாம் நான் வந்து 6B பென்சில் வச்சு டார்க் ஏற்றிக்கிறேன். அதாவது டார்க்கு ஃபுல்லும் ஏற்றுனதுக்கப்புறம் நான் பிளெண்டிங் டூல் வச்சு பிளெண்ட் பண்ணுவேன். அதாவது இப்போ நான் மூக்குக்கிட்ட இருக்கிற எங்கெங்கெல்லாம் டார்க்காக வருமோ அந்தந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நான் டார்க்காக நான் நல்லா அழுத்தி நான் கொடுக்குறேன். அடுத்தது நான் லைட்டாக இருக்க இடத்துல லைட்டாக கொடுப்பேன், இல்லைனா 6B அதாவது HP பென்சில் யூஸ் பண்ணுவேன். இப்போ நான் ஷேட் பண்ணும்போதே தெரியும் நான் டார்க் எந்த அளவுக்கு கொடுக்குறேன்ட்டு. இது வந்து இருக்கிற மற்ற இடத்துலலாம் நான் லைட்டாக கொடுத்துக்கிறேன். லைட்டாக ஷேட் கொடுத்துட்டு லைட் அண்ட் ஷேடை நான் பிரிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வரும், இல்லைனா அந்தளவுக்கு வராது. அந்த இடத்துல நல்லா வளைஞ்சி வரனால நான் அங்கனுக்குள்ளே நல்லா டார்க் ஏற்றுறேன். ஃபுல்லும் நீங்கள் வந்து டார்க் ஏற்றலாம். நீங்கள் வந்து 6B பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் டார்க் ஏற்றலாம். நான் அதான் 6B பென்சில் யூஸ் பண்ணி தான் டார்க் ஏற்றுறேன். இது வந்து நான் டார்க் ஏற்றி நான் எப்படி பண்ணுவேன்றது தான் இந்த இதில் போட்டிருக்கேன். இப்போ நான் பிளெண்டிங் டூலை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்டிங் டூல் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஏன்னா அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் எப்படி நம்ம ஈஸியாக வீட்டிலேயே பண்ணுறதுன்ட்டு, அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். பிளெண்டிங் டூல் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா நம்ம வந்து ஸ்கின் டோனை வந்து தெளிவாக கொடுக்குறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் பிளெண்டிங் பண்ணும்போது வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் டார்க் இருக்க இடத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். டார்க் இருக்க இடத்துலலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் பிளெண்டிங் டூல் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இருக்கிற இடத்துல வந்து அதை வச்சு மெர்ஜ் பண்ணிடுவேன் நான். இது வந்து ரெகுலராக நீங்கள் பண்ண தான் உங்களுக்கு வரும், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்துடாது. இது நான் வந்து இப்போ மெர்ஜ் பண்ணுறேன். அதாவது நான் லைட்டாக இருக்கிறதையும் ஷேடாக இருக்கிறதையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணுறேன். அதாவது ரெண்டுமே தனித்தனியாக தெரியாத அளவில் ஓரளவுக்கு மெர்ஜ் பண்ணி நான் வந்து ட்ராயிங் பண்ணி ஷேட் பண்ணிகிட்ருக்கேன். இது நான் பிளெண்டிங் டூலை வச்சு தான் நான் பிளெண்டிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைனா நீங்கள் கையில் கூட பண்ணலாம், அதுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் போய் நீங்கள் ஷேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மவுத்துக்கிட்டே நான் அங்கங்கே டார்க் இருக்கனால லைட் அண்ட் ஷேடை வந்து நான் இதிலே பிரிச்சிடுறேன். இப்போ வந்து நான் வந்து ஏர் வந்து ஏர் பண்ணும்போது நான் வந்து இப்போ வந்து 8B பென்சில் யூஸ் பண்ணுறேன். 8B பென்சில் வச்சு லைட்டாக நான் ஸ்ட்ரோக் கொடுக்குறேன். இப்போ அதாவது நம்ம பண்ணும்போது ஏர் பண்ணும்போதெல்லாம் ஏதாவது கீழே பேப்பர் வச்சுக்கணும். எதுக்குன்னா கீழே வந்து நம்ம கை இருக்கிறதுக்கு. இப்போ நான் முடி வந்து எந்த ஸ்ட்ரோக்கில் இருக்குதோ அந்த ஸ்ட்ரோக்குக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்கெட்ச் கொடுக்குறேன். இந்த இது எதுக்கு நான் ஸ்பீடப் ஆக்கியிருக்கேன்னா இது மட்டுமே நான் 15 நிமிஷத்துக்கிட்ட பண்ணியிருப்பேன். அதனால் நான் வந்து இதை மட்டும் ஸ்பீடப் ஆக்கியிருக்கேன். எப்படி எந்த வாக்கில் வந்து முடி வந்து திரும்புமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணி போட்டுட்ருக்கேன். இதை வந்து 8B பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். 8B பென்சில் யூஸ் பண்ணி மெல்லமாக நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் ஏற்றுனேன். இதுக்கு அடுத்தது வந்து நான் இதுக்கு மேலே இன்னும் நான் டார்க் ஏற்றுவேன், அதே 8B பென்சில் யூஸ் பண்ணி. இது அதே 8B பென்சில் தான். டக்குன்னு பென்சில் மாற்றினேன்னு பார்க்கணுன்னா அது பென்சில் வந்து இது வந்து ஷேடிங்க்குன்னு தனியாக வச்சுருந்தேன் பென்சிலு, அதே 8B பென்சில் தான். நான் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் ஏற்றுனேன். இது வந்து செகண்ட் டோனாக நான் ஏற்றுறேன். கடைசியாக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி அப்படியே டோன் வந்து நான் எல்லாத்துக்குமே டார்க் ஏற்றிடுவேன். அப்போ தான் நமக்கு வந்து பேப்பரை விட்டு அப்படியே ரிலீஃப் ஆகி வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும் ட்ராயிங்கு. இப்போ வந்து முடி வந்து நான் ஓரளவுக்கு போட்டுட்டேன். இது நான் செகண்ட் ஸ்ட்ரோக்காக தான் நான் போட்டிருக்கிறேன். இன்னும் ஒரு வாட்டி நான் வந்து திருப்பி முடிக்கு நான் ஸ்ட்ரோக் ஏற்றுவேன். அது கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து காதுக்கு அதே மாதிரி தான் இருக்கிற கொஞ்சம் அவுட்லைன் நான் போட்டுட்டு உள்ளே வந்து ஷேட் கொடுக்குறேன். HP பென்சில் வச்சு தான் நான் ஷேட் கொடுக்குறேன், ஏன்னா அந்த இடத்துல லைட்டாக இருந்தால் போதுன்ட்டு. இப்போ வந்து நான் 6B பென்சில் யூஸ் பண்ணி அடுத்தது கழுத்துக்கு அவுட்லைன் போட்டுட்டு கழுத்து எங்கேருந்து டார்க்காக எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் டார்க் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அழுத்தி தான் போடுறேன். அதாவது கழுத்தில் அந்த ஒத்து பார்த்திங்கன்னா லைன்ஸ் வரும். அதாவது எல்லாருக்கும் கழுத்தில் பார்த்திங்கன்னா இருக்கும் லைன்ஸு. அதாவது அந்த இடத்த நான் காட்டுன்றனால கொஞ்சம் ஷேட் பண்ணி நான் காட்டுறேன். இது வந்து 6B பென்சில் வச்சு டார்க் ஏற்றிட்டு லைட் இருக்க இடத்துக்கு வந்து நான் HP பென்சில் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிளெண்டிங் டூலை வச்சு பிளெண்டிங் பண்ணிடணும். பிளெண்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டுமே நல்லா மெர்ஜ் ஆகி வந்துடும். பிளெண்டிங் இல்லைனா நீங்கள் கை யூஸ் பண்ணி பாருங்கள். கை யூஸ் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா கையை பண்ண வச்சு கையாலேயும் வரும். அதாவது ஷேட் பண்ணும்போது பிளெண்ட் பண்ண வரும். அந்த அளவுக்கான பிளெண்டிங் டூலை வச்சு நான் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக வரும். இப்போ வந்து நான் வந்து சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணி கீழே டார்க்காக போடுறேன். ஏன் இப்போ அவுட்லைன் நான் போட்டு டார்க் போடுறேன்னா காலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மடங்கி வரனால அந்த இதை நான் காட்டணுன்றனால இப்போ வந்து டார்க் ஏற்றுறேன். அதாவது அந்த இடத்துல நான் ஃபுல் டார்க்காக கொடுக்குறேன், நல்லா அழுத்தி டார்க் கொடுக்குறேன். ஏன் அழுத்தி கொடுக்குறேன்னா ஷர்ட்டை வந்து அதாவது அந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம ஃபேஸ் போட்டிருக்கேன் அந்த இதோட நல்ல டார்க்காக இருக்குன்றனால இப்போ வந்து போடுறேன். இங்கே வந்து அங்கே ஏன் டார்க் ஏற்றுறேன்னா நம்ம லைட் அண்ட் ஷேடை பிரிக்கிறதுக்காண்டி
நான் அந்த இடத்துல டார்க் ஏற்றினேன், அதாவது அது ஷேடு. இப்போ நான் 6B பென்சில் யூஸ் பண்ணி நல்லா டார்க்காக கீழே வந்து சட்டை வந்து நான் ஸ்கெட்ச் பண்ணுறேன், அதாவது ஷேட் பண்ணுறேன். இதுக்கும் அதே மாதிரி நான் ஷேட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் டூலை வச்சு நான் மேலே வச்சு பிளெண்ட் பண்ணிடுவேன். அதான் நம்ம பிளெண்டிங் டூலை வச்சு மேக்ஸிமம் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு பெட்டராக நம்மளுக்கு ரிசல்ட் வரும். மற்றபடி அந்தளவுக்கு கிடைக்காது ரிசல்ட்டு. இப்போ நான் ஏன் டார்க்காக கொடுக்குறேன்னா, கீழே சட்டை வந்து நம்ம ஃபேஸில் கொடுத்துருக்கதை விட அதிகமாக நம்மளுக்கு வந்து டார்க் தேவை. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஷேட்டுக்கு நான் கொடுக்குற அந்த டார்க்குன்றது ரொம்ப அதிகமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃபேஸும் சட்டையும் தனித்தனியாக தெரியும். அதனால் இப்போ வந்து நான் ஷேட் பண்ணி இது பண்ணுறேன். இருக்கிற எல்லா இடத்துலையும் கரெக்டாக டார்க் ஏற்றி நீங்கள் லைட் அண்ட் ஷேடை பிரிச்சிங்கன்னா அந்த ஃபேஸ் வந்து நல்லா ரிலீஃப் ஆகும். இது வந்து நான் மொத்தமாகவே செகண்ட் டோனாக பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது இது வந்து மோனோ எரேசர்னு சொல்லுவாங்க. அது இல்லாதவங்க கடையில் வாங்கிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கல. நான் அது கொஞ்சம் காஸ்ட்லின்றனால நான் அதை கொடுக்கல. அதுக்கு அடுத்தது இப்போ வந்து இந்த சைடு நான் அவுட்லைன் போட்டு முடிக்கிறேன். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு தப்பாக வந்துட்டனால நான் லப்பரை வச்சு அழைச்சேன். அதாவது சரி, நீங்கள் வந்து 8B பென்சில் யூஸ் பண்ணும்போது கரெக்டாக யூஸ் பண்ணணும். சரியாக யூஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அழைக்க முடியாது 8B பென்சிலில். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே டார்க் ஏற்றுறேன். இப்போ நான் டார்க் ஏற்றுற அந்த பென்சிலை வச்சு டார்க் ஏற்றுனதுக்கப்புறம் நம்மளால் அந்த இதை அழைக்க முடியாது. சாதா பென்சில் அழைச்சா போயிடும், ஆனால் அதில் அழைச்சா போகாது. கீழே அதுக்கு இங்கிட்டு ஏற்றின மாதிரியே டார்க் நான் இந்த சைடு ஏற்றுறேன். இப்போ நான் வந்து டார்க் ஏற்றிட்டேன், அதாவது சார்கோல் பென்சிலை வச்சு டார்க் ஏற்றினேன். ஃபுல்லுமே டார்க் இந்த சைடும் அதே மாதிரி சேமாக ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே டார்க் இந்த சைடு ஏற்றிடுறேன். மொத்தமாகவே இதுக்கப்புறம் முடித்தோன்னே நான் கொஞ்சம் முடிச்சிட்டேன். இதை மொத்தமாகவே முடிச்சிட்டேன் நான் இந்த ட்ராயிங்கு. அதில் கொஞ்சோண்டு டார்க் ஏற்றி இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியும் தெளிவாக. இந்த வீடியோ முதல்ல கடைசி பார்த்து எல்லாருக்கும் என்னோட நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் டவுட்டை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ட்ராயிங் நான் வரைஞ்சி தரணும்னு நினச்சிங்கன்னா மேலே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணி நான் வரைஞ்சி தரேன். இதே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் வரைஞ்ச ஏதாச்சும் ட்ராயிங் இருந்தால் கூட எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா, இல்லைனா எந்த மீடியாவில் வேணாலும் என்கிட்ட மென்ஷன் பண்ணி காட்டலாம். நீங்கள் அதுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதே என்கிட்ட ஏதாவது பர்சனலாக ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எந்த மீடியாவில் வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்குண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.